முதல்ல நான் சப்பாத்தி போட்டால் ரொம்ப ஹார்டாக வரும், அப்பளம் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு நான் நல்லா சப்பாத்தி சாஃப்டாக போட கற்றுக்கிட்டேன். அந்த டிப்ஸே உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். 1 கப் மாவுக்கு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தேவைப்படும். தேவையான அளவு உப்பு சேர்ந்துட்டு ஃபோர்க்கால் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஃபோர்க்கால் பண்ணுறதுனால மாவுக்குள்ளே காற்று நல்லா உள்ளே போய் நல்லா மாவு வந்து தண்ணி இழுத்து ஊறி சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் 5 நிமிஷத்தில் சேர்த்துட்டு மாவை டக்கின் பண்ணிவிட்டு உருண்டைகளாக போட்டு எப்பயும் போல் சப்பாத்தியை தேய்ச்சி எடுக்க வேண்டியதான். இந்த மொத்த ப்ராசஸ்க்குமே 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. நம்ம அதுக்கப்புறம் எப்பயும் போல் தேய்ச்சி எடுத்துட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்தால் சுவையான சாஃப்டான சப்பாத்தி ரெடி. இப்படி ஒரு பிரட்டு, அப்படி ஒரு பிரட்டு, அவ்வளவுதான். விளம்பரத்தில் வர மாதிரி 3 விரலே பிச்சு எடுக்கிற மாதிரி நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.